நடிகை தேவயானிய இளைய மகள் தோல்வி விரக்தியில அவங்க எடுத்திருக்க அந்த தற்கொலை முடிவு உச்சக்கட்ட சோகத்தை தேவயானி வீட்டில் இப்போ ஏற்படுத்தியிருக்கு. நடிகை தேவயானி தமிழ் சினிமாவில் 90ஸ்ல ஒரு மிக முக்கியமான நடிகையா கொடி கட்டி பறந்தவங்க. இவங்களுடைய நடிப்புல வெளியான நிறைய படங்கள் பயங்கர ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. நடிகை தேவயானி பார்க்கறதுக்கு அப்படியே குடும்ப பாங்கான கதாபாத்திரங்களை மட்டும்தான் நடிப்பாங்க. எந்த ஒரு கவர்ச்சியும் காட்ட மாட்டாங்க. அதனாலேயே அவங்களுக்குன்னு தனி ஒரு ரசிகர் பட்டாளம் வந்துச்சு. அவங்க நடித்த படங்கள் எல்லா படமும் முடிஞ்ச வரைக்கும் 90% வெற்றி தான் அடையும். அப்படியாப்பட்ட ஒரு ராசிய நடிகையா தமிழ் சினிமால ஜொலிச்சவங்க. இப்படி தன்னை தமிழ் சினிமாவுல முதல்ல வாய்ப்பு குடுத்து, அதன் பிறகு தனக்கு நெறைய உதவி பண்ண இயக்குனர் ராஜகுமாரன தேவயானி காதலிச்சு திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுடைய திருமணம் அப்படிங்கிறது அவங்களுடைய குடும்பத்த எதிர்த்து தான் தேவயானி பண்ணிக்கிட்டாங்க. தேவயானி பொறுத்தவரைக்கும் சினிமாவில் நுழையும்போதும் சரி, அவங்களுடைய திருமணத்துக்கும் சரி, அவங்களுடைய குடும்பத்தினர்கள் எல்லாருமே எதிர்ப்பு தான் தெரிவிச்சாங்க. யாருமே ஆதரவு அளிக்கல. இருந்தாலும் தன் குடும்பத்துக்காகவே தான் வாழ்க்கையில ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு நடிகை தேவயானி சினிமாவிலும் சரி, வாழ்க்கையிலும் சரி, இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம சாதிச்சு காட்டியிருக்காங்க. அப்படியாப்பட்ட நடிகை தேவயானிக்கும் ராஜகுமாரனுக்கும் திருமணத்துக்கு பிறகு 2 பெண் குழந்தைகள் பிறந்தாங்க. ஒருத்தவங்க இனியா, இன்னொருத்தவங்க பிரியங்கா. 2 பேருமே இப்போ அவங்களுடைய கல்லூரி படிப்பை படிச்சு முடிச்சுட்டாங்க. நடிகை தேவயானி தன் மகள்களை சினிமாவில் அறிமுகப்படுத்த மாட்டேன் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. ஆனா போக போக தன் மகளுடைய ஆசைக்காக தன் மகளையும் சினிமாவில் நடிக்க வைக்க போறேன் அப்படின்னு ரீசெண்டா ஒரு பேட்டியில தேவயானி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அவங்களுடைய மூத்த மகள் இனியாவை சரிகமபா சீசன்ல ஒரு பாடகியா களமிறக்கி விட்டாங்க. இனியாவும் நல்லாவே பாட்டு பாடி அவங்களோட திறமையை வெளிப்படுத்தினாங்க. அதை தொடர்ந்து இப்போ அவங்க ஒரு படத்துல கமிட் ஆகி நடிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி தேவயானுடைய 2வது மகள் பிரியங்கா. ஸோ பிரியங்காவும் இப்போ இனியா மாதிரி ஸ்ட்ரைட்டா நான் ஹீரோயின் ஆக போறேன் அப்படின்னு ஒரு முக்கியமான படத்துல கமிட் ஆகாங்க. ஏற்கனவே இந்த படம் தெலுங்குல வெளியாகி பயங்கர ஒரு வெற்றி அடைஞ்ச படமா, கொஞ்சம் வித்தியாசமான கதைக்களம் கொண்ட படமும், முழுக்க முழுக்க கதாநாயகிய சுத்தியே இந்த படம் முழுக்க முழுக்க மையமா வச்சிருக்கான். அந்த படத்தை இயக்குனர் தியாகராஜன் இப்போ தமிழ்ல டப் பண்றாரு. அந்த படத்துல தான் இப்போ நம்ம பிரியங்கா கமிட் ஆயிருக்காங்க. ஸோ பிரியங்கா இந்த படத்துல நடிச்சாங்கன்னா கண்டிப்பா அவங்களுடைய நடிப்பு திறமை வெளியாகும். அது மட்டும் இல்லாம சினிமாவில் எப்படி நடிகை தேவயானி எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம அவங்களுடைய நடிப்பு திறமையாலேயே வாழ்க்கையில முன்னேறினாங்களோ, சேம் அதே மாதிரி கண்டிப்பா பிரியங்காவும் சினிமாவில் பெரிய ஹீரோயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அந்த படத்துல பிரியங்கா இப்போ கமிட் ஆகி பயங்கரமா நடிச்சுக்கிட்டும் இருக்காங்க. இந்த படம் அடுத்து வரக்கூடிய சில மாதங்கள்ல இனிய தியேட்டர்கள்ல வெளியாகும் அப்படின்னு மக்களால எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு. இந்த படத்தோட 80% படப்பிடிப்பு எல்லாமே முடிஞ்சிருச்சான். கிளைமேக்ஸை மட்டும் படமாக்கிட்டானா கண்டிப்பா சில மாதங்கள்ல இந்த படம் வெளியாகிடும் அப்படின்னு படக்குழு ரீசெண்டா கூட சொல்லியிருந்தாங்க. அப்படி இந்த படத்துல பிரியங்கா நடிச்சிட்டு இருக்கும்போது கிளைமேக்ஸ்ல ஒரு முக்கியமான சீன்ல பிரியங்கா அந்த இயக்குனருக்கு பிடிக்காம போயிருக்கு. தியாகராஜன் பிரியங்காவை கண்டபடி திட்டிருக்காரு. ஸோ இந்த படத்துல நிறைய சீன்ல நீ இப்படிதான் சொதப்பி வச்சிருக்க, ஆனா இந்த சீன் ரொம்ப ரொம்ப முக்கியமான சீன், இதை இப்படி நடிச்சா மட்டும்தான் அந்த படம் வெற்றி அடையும், உனக்கு வாய்ப்பு இருக்கும், இல்லைன்னா நீ நடிக்கிறதே வேஸ்ட் தான் அப்படின்னு அங்க இருந்த எல்லாரும் முன்னாடியும் திட்டிருக்காரு. அது பிரியங்காவுக்கு பயங்கர அசிங்கமா இருந்திருக்கு. இப்படி எல்லாருமே தன்னை திட்டாரு இயக்குனர் அப்படின்னு அந்த உச்சகட்ட அசிங்கத்துல வீட்டுக்கு போயிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுருக்காங்க பிரியங்கா. இருந்தாலும் பிரியங்காவை தாங்கிக்க முடியல. அந்த அசிங்கத்தை பத்தி நினைச்சு நினைச்சு யோசிச்சு அவங்களுக்கு பயங்கர மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கு. அந்த மன உளைச்சல்ல அசிங்கத்தை தாங்கிக்காம பிரியங்கா வீட்லயே தூக்கிட்டு தற்கொலை முடிவு எடுத்திருக்காங்க. இது ஒட்டுமொத்த தேவயானி குடும்பத்தினருக்கும் தமிழ் சினிமாவுக்கும் உச்சக்கட்ட ஒரு அதிர்ச்சியையும் சோகத்தையும் இப்போ ஏற்படுத்தியிருக்கு.